ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில துணை செயலாளராக இருக்கும் மதிப்பிற்குரிய திரு மதுரை பாலா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், டெல்லிக்கு ஒரு தேர்தல் களத்தை சந்திப்பதற்காகவே டெல்லி கிட்ட போய் உத்தரவு கேட்க வேண்டிய நிலைமையில் அதிமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அதிமுக தரப்பில் ஒரு பதிலும் சொல்லிருக்கிறாங்க. நீங்களும் இப்படிதானே 2011 டெல்லியில் போய் 6 மணி நேரம் நீங்களும் உங்களது தந்தையாரும் காத்திருந்தீர்களே அப்படின்னு முதல்வருக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இது அப்படிதான் பார்க்கணுமா? அதாவது இது ஒரு டெல்லியோட அடிமை அப்படின்னு சித்தரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை, அது அவசியம் இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது மாதிரி 2011 யாரும் இங்கேருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அங்கே போய் உட்காந்து கூட்டணி பேசி முடிவு பண்ணிட்டு வந்தது மாதிரியான சூழல் அப்போ இல்லை. அவர் வரலாறை தவறாக சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக வரலாறுல இல்லாத மாதிரி இங்கேருந்து டெல்லிக்கு 5 தடவை இன்னைக்கு எங்களுடைய முதன்மை செயலாளர் குறிப்பிட்டது மாதிரி கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடி 5 தடவையும் இப்போ கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் 5 தடவைன்னு போறாரு. அவர் போறதை நாங்கள் விமர்சிக்கல. அதாவது அதிமுகவுக்கு நாங்கள் தான் அதாவது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இங்க இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட கூட்டணியில் அங்கோன்னு இவங்க சொல்றாங்க நாங்கள் தான் தலைமைன்னு. ஆனா பாரதிய ஜனதா எப்படி சொல்லுது, என்டிஏ கூட்டணின்னு தான். மோடி இங்க வர்றப்ப எல்லாமே 2 தடவை கூட்டத்துக்கு வந்தப்பெல்லாம் அதான் சொல்லியிருந்தாரு, அமித்ஷாவும் அதான் சொல்லியிருந்தாரு. இவங்க இங்க இருந்து போய் கூட்டணியில தலைமை வைக்கிறவங்க எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னு கேட்டு பெற நிலையில தான் இருக்கு. நம்ம ஏன் அதை இப்ப டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அப்படி இருந்திருந்தா இந்நேரம் அவங்க ஒரு கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செஞ்சிருப்பாங்கல்ல. அதிமுக தரப்பில் இருந்து பேசுபவர்கள் எங்க தலைவர்கிட்ட தான் அந்த ஹோல்டு இருக்குது, அதனாலதான் இன்னும் நாங்க அப்படி உத்தரவு கேட்டு வேலை செஞ்சிருந்தா இந்நேரம் முடிவாயிருக்குமே. இல்ல ஹோல்டெல்லாம் இல்ல. அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு சீட்டுன்ற முடிவும் இவங்களை எதிர்த்த இந்த கூட்டணிக்குள்ளே ஏற்கனவே இருந்த முரண்பாடு இருக்குல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் நிர்வாகம் தெரியுமான்னு சொன்ன அன்புமணிக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணுங்கிறதும், எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்கிட்ட அடிமையா இருந்ததுன்னு சொன்ன டிடிவி தினகரனுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணும். அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கே பிடிக்காத, அவரை விமர்சித்த, அவர் மேல குற்றச்சாட்டுகள் வச்சவங்களையும் இவர் கூட்டணியில இவ்வளவு சீட்டு கொடுக்கணும்ன்ற இது இருக்கு. இப்ப அதெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய இடத்துலதான் அவங்க இருக்காங்க. நம்ம ஏன் இந்த விமர்சனத்தை திரும்பி திரும்பி வைக்கிறோம்னா, கடந்த காலங்கள்ல இதே பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வருவார். அவர் 6-7 மணி நேரம் உட்கார வச்சிருப்பாங்க. எப்படி இன்னைக்கு அமித்ஷா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி 4 மணி நேரம் காக்க வச்சு அப்புறம் அங்கிருந்து ஒரு கார்ல மாறிவான்னு சொல்றாரு. ஏற்கனவே போனப்பையும் பாத்தீங்கன்னா 2-3 கார் மாறி போனவர். அப்படி அவங்க இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அருண் ஜேட்லி ஆகட்டும், ஜஸ்வந்த் சின்ஹா ஆகட்டும், யஷ்வந்த் சின்ஹா, இப்படி எல்லா பேருமே அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க. இதுல என்ன சொல்லணும்னா போயஸ் கார்டன்ல அதாவது போயஸ் கார்டன்ல அவங்க அவ்வளவு நேரம் காத்து கிடந்து அந்த அம்மையாரை பார்க்க முடியாது. என்ன சொல்ல போனா வாஜ்பாய் அனுப்பிச்சு விடுவார் அங்க இருந்து. ஜார்ஜ் பெர்னாண்டஸும் அப்ப இருந்த பிரமோத் மகாஜன், பாஜக தலைவராக இருந்த பிரமோத் மகாஜனும் இவங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அதாவது போயஸ் கார்டன் போறதுக்கு ஒரு 3 மணி நேரம் காத்திருப்பாங்க. போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த அம்மையாரை சந்திக்காம இன்டர்காம்ல கூப்பிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அம்மா வந்தவொடனே பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்து கிடந்த ஒரு கட்சி இன்னைக்கு உங்களை பார்த்தீங்கன்னா அங்க வா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு நிறைய வேலை இருக்கும், தேர்தல் அவருக்கு வேலை இருக்குன்னாலும் உங்க தயவுல தானே அவர் ஜெயிக்கணும்னு இங்க வர்றாரு. நீங்க தானே இடம் கொடுக்குறீங்க. இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடம் ஏதாவது இருக்கா என்ன? அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களால துணிச்சல் அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி மக்கள் செல்வாக்கு இல்லாத தலைவர். அவரே கூவத்தூர் ஏலத்துல ஒருத்தர்ன்றனாலதான், மக்கள் மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் டெல்லியை தாஜா பிடிச்சு எப்படினாலும் நம்ம இந்த இடத்துல ஒரு தேர்தலில் நிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதுக்காக தான் போறாரு. அதுக்காக தான் நாங்க தொடர்ந்து அதை விமர்சனம் வச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு டிடிவியும் போயிருக்காரு, அன்புமணியும் டெல்லிக்கு போயிருக்காங்களே. அதாவது ஆக்சுவலா எப்படி நடந்திருக்கணும்னா, டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இங்க கூட்டணி பேசியிருக்கணும். அதிமுக தலைமையகத்துல எனக்கு இத்தனை சீட்டு நான் கேட்கிறேன் அப்படின்றத கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புல இருக்கிறாருன்னா, அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நாடாளுமன்ற தேர்தலில் சிவி சண்முகம் போனாரு, அண்ணாமலை போய் அவங்க வீட்டுல அதெல்லாம் போனாங்கல்ல. அப்ப நான் இப்பயுமே நீங்க அங்க போங்க, நீங்க திரும்ப தைலாபுரத்துலதான் இப்ப போனா அன்புமணியவே உள்ள விட மாட்டாங்க, அது வேற விஷயம். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா அன்புமணியோ டிடிவி தினகரனோ எடப்பாடி பழனிசாமியை தேடி இங்க தலைமையில் இருக்கக்கூடியவர்ன்ற அடிப்படையில அவரை தேடி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கணும்.
இவங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஃபிளைட்ல போனாருன்னா இவங்க 2 பேரும் அடுத்து வேற ஒரு ஃபிளைட்ல போறாங்க. இல்ல டிடிவி அதை வெளிப்படையா சொல்றாரு, இது என்டிஏ கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம். அத வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லுங்க அவர்கிட்ட. இதுல என்னன்னா முரண்பட்டது என்னன்னா, நீங்க இப்ப சொல்ற மாதிரி டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிங்கிறாரு, மோடி என்டிஏ கூட்டணிங்கிறாரு, அன்புமணி என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இது அதிமுக கூட்டணின்னு சொல்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வரைக்குமே அது தாங்குமா என்னன்னு தெரியல. இப்ப முதலமைச்சர் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, இது டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு போர் அப்படின்னு இந்த விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. இப்ப இதற்கிடையில அப்படி கிடையாது அப்படின்றதான் ஏடிஎம்கே அந்த என்டிஏ கூட்டணி வந்து அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து சேலம், வேலூர், தஞ்சாவூர் இந்த 3 கூட்டங்களிலுமே ஒரு கேள்வி வந்து எழுப்புறாரு. இது என்ன என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுனா எனக்கு புரியல, என்ன லாஜிக்னு. இது மாநில சட்டமன்ற தேர்தலா இல்ல வந்து சிஎம் வந்து பிரதமர் பதவிக்கு வந்து போட்டியிடுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு என்ன பதில்? இல்ல, அதாவது விஜய் வந்து அவர் வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. அரசியல் வந்து ஹாபிக்கு செய்கிறவர். அவருக்கு வந்து எப்படி படத்துக்கு ஷூட்டிங் போறாரோ அது மாதிரி வந்து நான் ரோட் ஷோ நடத்துவேன், அங்க வந்து யாருக்கு என்ன ஆகுதோ, உயிர் சேதம் ஆகுதோ, பெண்கள் பாதிக்கப்படுறாங்களோ, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களோ அப்படி பொருட்படுத்தாத ஒரு ஆளு. அப்படி இறந்து போறக்கூடிய சூழல்ல கூட தன்னை பார்க்க வந்தவங்க இறந்து போனாங்களேன்னு அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு வந்து அவங்கள காப்பாற்றணுன்றோ, அவங்க பாதிக்கப்பட்டவங்களோட கூட நிக்கணுன்ற அடிப்படை அறமே இல்லாத ஒரு மனுஷன் விஜய். அங்கிருந்து ஓடி போயிட்டாப்ல. அப்படி இருக்கிற ஒரு ஆளு இது ஏன் வந்து டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு சொல்றோம் அப்படின்னா, டெல்லி அணிங்கிறது வந்து என்னவா நினைச்சிட்டு இருக்குன்னா, தமிழ்நாடுங்கிற இங்க மொழியை திணிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல முனைப்பா இருக்கு. எப்படினாலும் இந்திய திணிக்கணும், அதன் மூலமா சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும்ன்ற ஒரு முனைப்பா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சியை ஏதோ ஒரு வகையில தடுக்கணுன்ற நோக்கத்துல புதிய கல்விக் கொள்கையை நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க அன்றாட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து முடக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்ற இடத்துலயும் இருக்கிறாங்க. கீழடி அகழாய்வுல வந்து தமிழனோட தொன்மை இந்த அளவுக்கு பாரம்பரியம் இருக்கு, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு பயன்படுத்தின ஒரு சமூகம் தமிழ் சமூகம் அப்படின்ன கூடிய இடத்துல இவ்வளவு தமிழ்நாட்டோடைய அரசியல், பண்பாடு, கல்வி, வளர்ச்சின்ற இத்தனை விஷயங்களை ஏதோ அவங்க வந்து பார்த்தோன்னா இதை எல்லாத்தையும் முடக்கிற ஒரு சூழல்ல வந்து பாஜக நினைச்சிட்டு இருக்கு. ஏன்னா பாஜகவோட கொள்கைங்கிறது மதவாத அரசியல். தமிழ்நாட்டில் மதவாதத்துக்கு இடமே கிடையாது. இங்க நம்ம அனைத்து சமூகமும் இணக்கமா ஒற்றுமையா அப்படி இருக்கும். அப்ப இந்த மதவாதத்தை இங்க திணிக்கணும், இங்க வந்து மக்களுடைய பிளவு ஏற்படுத்தணும், தமிழ்நாட்டோட அந்த தொன்மையும் வளர்ச்சியும் எல்லாத்தையும் தடுக்கணும்ன்ற சூழல் இருக்கும்போது அப்ப அதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இது வந்து ஒரு சாதாரண சட்டமன்ற தேர்தல் கிடையாது. இங்க தமிழ்நாடா டெல்லியா அப்படின்னு எங்க தலைவர் வந்து சும்மா சொல்லல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லல. விஜய் அதையும் இன்னும் தெளிவுபடுத்தி சொல்றாரு. ஏங்க கிரிக்கெட்ல கூட வந்து டெல்லி அணிக்கும் சிஎஸ்கேவுக்கும் நடந்தா வந்து ஜெயிக்கிறது தமிழ்நாடு அணி தான். அப்ப நீங்க போய் தேர்தல் எல்லாம் ஒரு விஷயமா? அவங்க பிஜேபியே இங்க இல்ல. அவர் வந்து அதை டெல்லி அணியின் கிரிக்கெட்டோட ஒப்பிட்டாலும் அங்க ஜெயிக்க போறது நாங்க தான் அப்படிங்கறதையும் பதிவு பண்றேன். அதே நேரத்துல இது வந்து ஏன் இப்படி சொல்றேன்னா, தமிழர்களின் உரிமை சார்ந்த, தமிழர்களின் வாழ்வாதாரம் சார்ந்த, தமிழர்களின் யாரு அவங்க ஒரு எதிரியே இல்ல. இந்த தேர்தல் வந்து விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் சார் அப்படின்னு இதான். அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? இப்ப 2 வருஷம் ஆகுதா? 2 வருஷத்துல மொத்த மக்களை எத்தனை மாவட்டங்கள்ல, எத்தனை ஒன்றியங்கள்ல, எத்தனை பகுதியில, வட்டங்கள்ல போய் மக்களை சந்திச்சிருப்பாரு. இவர் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினது ஒரு 6 ஷோ 7 ரோட் ஷோ அந்த மாதிரி தான் நடத்தினார். அந்த இடங்கள்லையும் ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டோட பிரச்சனை அல்லது அவருடைய கொள்கை அப்படிங்கறது ஏதாச்சும் பேசியிருக்காரா? விஜயோட கட்சியில் இருக்க அந்த ஐஆர்எஸ் ஆபீசர்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா அவர் கொள்கை சொல்ல தெரியல. தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைகள் என்ன, உரிமைகள் என்ன அப்படின்னு சொன்னா விஜய்க்கு வந்து பேச தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துல சொல்றாரா? அப்படி நீங்க இப்ப சொல்றீங்களா அவங்க ஒரு ஆளே கிடையாது அப்படின்னா, அப்படி ஒரு ஆளே இல்லைன்னா அவங்களை எதிர்த்து பேச வேண்டியதானே, கருத்து சொல்ல வேண்டியதானே. நீங்க இப்ப கரூர்ல உங்களை சிபிஐ கூப்பிட்டு வச்சு அவங்க விசாரிக்கிறாங்கல்ல, இப்ப நீங்க அதுல தெரியுமா அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்ல முடியுதா? என்னைய வந்து பாத்தீங்கன்னா இவங்க முடக்குறாங்க, பிரச்சனை பண்றாங்க, என் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்ல முடியுதா? அவங்க தான் ஒரு ஆளே இல்லையே. இப்ப நீங்க சொல்லலாமே. ஆனா முதல்வர் சொல்றாரு பூசி மொழிகி நமக்காக வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். அதாவது உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற ஒருத்தரை நீங்க இப்படி வந்து பூசி மொழின்னு சொல்றீங்கல்ல, எங்க தலைவருக்கு என்னைக்குமே பூசி மொழிகின்ற பேச வேண்டிய தேவையே இல்லை. டெல்லிக்கு நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவு போல்டா சொல்லியிருக்கோம். நடிகர் விஜய்க்கு படத்துலதான் பஞ்ச் டயலாக் பேச தெரியுமே தவிர தமிழ்நாடு அரசியல்ல விஜய்ங்கிறது ஒரு அதையுமே இப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த வார்த்தையுமே அவர் வந்து விமர்சிக்கிறாரு.
டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல, சட்டம் ஒழுங்குல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் இல்ல அதாவது நரேந்திர மோடி அரசோட நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோவோட அறிக்கையா இருக்கட்டும், அதே நேரத்துல அவங்களுடைய திட்டக்குழு இருக்குல்ல, நித்தி ஆயோக், அந்த அறிக்கையாகட்டும், இப்படி எல்லாத்துலயுமே பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு தான் முன்னிலை வைக்குதுன்றதையும், பெண்கள் அதிகமா வந்து வேலை பார்க்குற ஒரு மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கிறாங்கன்றதும் தெரியும். விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வரலாறு தெரியணும், இல்ல தினசரி பேப்பர் படிச்சுட்டு நாட்டுல என்ன நடக்குதுன்றதுனால தெரியணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஆக்சுவலா அவரோட தொண்டர்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு, வர்றப்ப என்னை பாரு, அப்புறம் நான் 10 நாள் 1 மாசம் காணாம போயிருவேன், நீ பாட்டுக்கு தெரியல, என் படம் வந்தா பார்த்துட்டு, இல்லைன்னா என்னுடைய அந்த ரோட் ஷோ கூட ஓடிவா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தொண்டர்களை அவர் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான் விஜய். அப்படின்னும் போது தொண்டர்களே அப்படி மதிக்கிறப்ப தமிழ்நாட்டு மக்களையோ தமிழ்நாட்டு அரசியலையோ புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவமோ அறிவோ முதிர்ச்சியோ விஜய்க்கு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நேற்று 8:30 மணிக்கு அமித்ஷாவை சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல தாமதமாச்சு அப்படின்றத ஊடகங்கள்ல வந்துச்சு. அமித்ஷாவை சந்தித்து இருக்கிறார் அதற்கு பிறகு. ஆனா அவர் சந்திக்கும் பொழுது அவர் ஊடகங்களிடம் சொல்வது என்ன அப்படின்னா, அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்த மீண்டும் உறுதிப்பட சொல்றாரு. இல்ல பத்திரிகைக்காரவங்க திரும்ப என்ன கேட்டிருக்கணும்னா, இந்த கருத்தை உள்ள அமித்ஷா கிட்ட சொன்னீங்களா இல்ல நரேந்திர மோடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்களான்னு கேட்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை மேடையில வச்சுட்டே தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு, இது வந்து என்டிஏ கூட்டணிங்கிறார். இங்க வர்ற அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது இது என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு துணிச்சல் இருந்துச்சுன்னு சொன்னா, இது தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி தான், மத்த 4 மாநிலத்துல வேணா அவங்க என்டிஏ கூட்டணின்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கா? அம்மையார் ஜெயலலிதா சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப பியூஷ் கோயல்னு ஒருத்தர் நேத்து வர்றதா இருந்துச்சு, இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்றாங்களே. ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து பாஜக கூட்டணியில இருக்க காலத்துல அன்னைக்கு வந்து இதே மாதிரி காமர்ஸ் மினிஸ்டர் ராமகிருஷ்ண ஹெக்டேன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த அம்மையாருக்கு வந்து அந்த ராமகிருஷ்ண ஹெக்டே, அதே மாதிரி டெலிகாம் மினிஸ்டர்ல பூட்டா சிங், அப்புறம் நம்ம ராம் ஜெத்மலானி, இவங்கெல்லாம் அமைச்சரவையில் இருந்தாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக தலைவர்கள் என்னைய போயஸ் தோட்டத்துல வந்து சந்திக்கணும்னா இந்த 3 ஒன்றிய அமைச்சர்களையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் என் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படி நடந்தது. அந்த சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றில் 1998 99 காலகட்டத்துல பாஜக கூட கூட்டணியில இருக்கும்போது அந்த அம்மையார் வந்து இதை செஞ்சாங்க. யாரு? அன்னைக்கு காமர்ஸ் மினிஸ்டர் அவர் ராமகிருஷ்ண ஹெக்டே, பூட்டா சிங் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர், ராம் ஜெத்மலானி என்ன அமைச்சர்ன்றது தெரியல. இவங்க எல்லாத்தையும் நீக்கினாதான் நான் வருவேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் விட வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வர்றாரு அங்க இருந்து பேசுறதுக்கு, ஏன்னா அவர் தான் இப்ப என்டிஏ கோஆர்டினேட்டர். ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த நேவல் சீஃப், இந்த ராணுவ முப்படை தளபதியில அந்த நேவல் சீஃப் ஒருத்தர், அவர் தலைமை பேர் தெரியல, நார்த் இந்தியன் பேரு, அவரை நீக்கிட்டீங்களான்னு கேளுங்கன்னு யார் அங்க போயஸ் கார்டன் உட்கார வச்சே கேட்டுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமை இல்லைன்ற ஒரு காரணத்தினால மக்கள் செல்வாக்கு, அதுவும் இது எல்லாத்தையும் மீறி தமிழ்நாட்டோட உரிமைகளை வந்து அடகு வைக்கிற கட்சி இது. நம்ம ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்றோம் அப்படின்னம்னா, தமிழ்நாட்டுல இந்தி திணிப்பா, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து கருத்து சொல்ல மாட்டார். நம்ம 100 நாள் வேலைக்கு பணம் கொடுக்கல மோடி அரசு அப்படின்னா அதுக்கு கருத்து சொல்ல மாட்டார். கல்வி நீதி கொடுக்கலையா அதுக்கு கருத்து சொல்ல மாட்டார். எதுக்குமே கருத்து சொல்லாம இப்படியே வந்து ஆமாஞ்சாமி போட்டுட்டே இருக்கிறாருங்கிறதான் நம்ம இந்த கூட்டணி இவங்க போற அந்த மெத்தடை வந்து விமர்சிக்கிறோம். இப்போ இப்தார் அந்த நோன்பு திறக்கிற விழாவில் எடப்பாடி பழனிசாமி வந்து கலந்துக்கிறாரு. திமுக தான் சிறுபான்மை மக்களை ஏமாற்றுகிறது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனால் பாஜக கூட்டணியில் இருப்பதனால் எங்களை நீங்கள் வந்து அப்படி வித்தியாசமாக பார்த்துறாதீங்க. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன்ல இருந்து எல்லாருமே வந்து அதை சொல்றாங்க. இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி இல்லை, இது ஒரு தேர்தலுக்கான கூட்டணி தான், நீங்கள் அந்த அளவில் தான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன கருத்து? எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சிறுபான்மையினரை பத்தி பேசவே கூடாது. அவர் வந்து போய் இந்த இஃப்தார் நோம்புக்கு போறதே நாடகமாடி ஏதோ ஒரு வகையில் அவங்களை ஏமாற்ற முடியுமான்னு அவர் நினைக்கிறாரு. ஏன் வந்து தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க நம்மளுடைய சிறுபான்மை மக்களுக்கு வந்து இது நல்லா தெரியும். அவங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக கொண்டு வரும்போது அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணதுக்கு, அந்த சட்டம் பாஸ் பண்ணதுக்கு காரணமே அதிமுகவோட ஓட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணியோட ஓட்டும் தான். அந்த 11 ஓட்டோ 12 ஓட்டோ இல்லைன்னு சொன்னா அந்த சட்டம் வந்து இன்னைக்கு நடைமுறைக்கே வந்திருக்காது. அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருதுன்னும் போது அதை ஆதரிச்ச பழனிசாமி எப்படி, எடப்பாடி பழனிசாமி எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து நான் வந்து அவங்களை பாதுகாவலனா இருப்பேன், அவங்களோட உரிமை பறிப்போக நான் விடமாட்டேன்னு சொல்லலாம்? அதாவது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமூக இஸ்லாமிய சிறுபான்மையினர் மக்கள் எல்லாத்துக்குமே
இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க, சென்ட்ரல் அளவுல இருக்க, ஒன்றிய அளவுல இருக்க இடஒதுக்கீடுல பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்து 10% சொல்லி நம்ம இந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களோட உரிமையை பறிச்ச பாரதிய ஜனதா கட்சி கூட நீங்க கூட்டணி வச்சு அன்னைக்கு அந்த சட்டம் வரும்போது அதை ஆதரிச்சுட்டு அதை எதிர்க்க துணிச்சல் இல்லாம இன்னைக்கு நீங்க வந்து சொல்லலாமா இவர் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் இல்ல, இவரோட சமூகத்துக்கே இவர் எதிரி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த சட்டத்தால மோடி கொண்டு வந்த பொருளாதார இடஒதுக்கீடுனால யார் பாதிக்கப்படுவானா, எடப்பாடி பழனிசாமி சார்ந்த சமூகம் பாதிக்கப்படும், அண்ணாமலை இருக்காரு அந்த சமூகம் பாதிக்கப்படும், நயனார் நாகேந்திரனோட சமூகம் பாதிக்கப்படும், அன்புமணியோட சமூகம் பாதிக்கப்படும். அப்படி உங்க சமூகத்தோட கல்வி உரிமையை அடகு வச்சுட்டு அன்னைக்கு அந்த சட்டத்தை ஆதரிச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்குலாம் ராஜ்யசபா மெம்பர் வேணும், இன்னைக்கு நாளைக்கு கூட்டணிக்கு ஆள் வேணும்ட்டு இன்னைக்கு இவங்க வந்து போயிருக்கிறாங்க. அப்படின்னும் போது இவங்க சிறுபான்மையினர் மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழின மக்களுக்கே இவங்க வந்து ஒரு எதிரி, துரோகி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்திலையும் நீதிமன்றம் தான் உத்தரவிட்டுருச்சு இல்ல, அதை ஏன் திமுக அரசு செய்ய மறுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. அந்த தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சர்வே தூண் அதுல வந்து தீபம் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு வந்து வலியுறுத்துறாரு. அதே போல பெரியார் சிலையை இடித்த திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரியார் சிலையை அந்த சேதப்படுத்திய வழக்கில் அர்ஜுன் சம்பத் நீதிமன்றத்துக்கு ஆஜராகிறாரு. அங்க இருக்கிற வழக்கறிஞர்களோட வம்புக்கு சண்டைக்கு போறாரு. சமுதாய போராளி அர்ஜுன் சம்பத்துக்கு ஆபத்து அப்படின்னு அறிக்கை விடுறாரு. இந்த ரெண்டு விவகாரத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன கேட்குறேன்னா, திருப்பரங்குன்றத்துல அங்க தீபத்தூணு காலங்காலமா எங்க ஏத்துனாங்களோ அங்கதான் இந்த முறையும் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. அதுல எந்த இதுலயுமே இல்லை. மதுரைக்காரனா நான் சொல்றேன், இப்ப திருப்பரங்குன்றத்துல இருக்கவங்களோ மதுரையில இருக்க மக்களோ தமிழ்நாட்டுல இருக்க மக்களுக்கு யாருக்குமே ஆட்சேபனையே கிடையாது. இன்னும் எடப்பாடி பழனிசாமி கிளியரா சொல்லணும்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது எங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தனமோ அதே இடத்துலதான் இப்ப ஏத்துறோம். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது திருப்பரங்குன்றத்துல எங்க தீபம் ஏத்துனாங்களோ அதே இடத்துலதான் இப்ப ஏத்திருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது திருப்பரங்குன்றத்துல எங்க தீபம் ஏத்தனமோ அதே இடத்துல ஏத்திருக்கு. அப்படி அதிமுக தலைவர்கள் முதலமைச்சரா இருந்த காலகட்டத்திலனா எங்க வந்து தீபத்தூண்ல எங்க தீபம் ஏத்தனமோ அங்கதான் ஏத்திட்டு இருக்கு இப்ப வரைக்குமே நடைமுறையில. அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்கள குளிர்விக்கிறதுக்காக மயில் விக்கிறதுக்காக இப்படி சொல்றாரே தவிர, நீதிமன்றமே சொல்லிருச்சு அதையே அமல்படுத்த மாட்டேங்குது, முறை வந்து தடுக்கணுமா? இல்ல அதான் என்ன கேக்குறேன்னா, ஒரு தடவை வந்து நீங்க இன்னைக்கு ஒரு இடத்துல கேக்குறாங்க, அந்த பெட்டிஷனர் யாரு, அவர் யார், தமிழ்நாட்டோடைய எந்த பிரச்சனைக்கு, அவருக்கு முக்கியமான பிரச்சனைக்கு, உரிமை பிரச்சனைக்கு போராடி இருக்கிறாரா, குரல் கொடுத்திருக்கிறாரா, சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறாரா, அந்த அவரும் சரி. அதே மாதிரி அவர் பேர் என்ன, காடேஸ்வரா சுப்பிரமணியமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து உங்களுக்கு நீங்க அப்படி அவர் நிஜமான முருக பக்தரா இருந்தா என்னன்னா மருதமலை முருகன் கோயில்ல போய் கும்பிடுவார். இல்லைன்னா அங்க காங்கேயத்துல இருக்க சிவன் மலையோ சென்னிமலையோ அப்படி அங்க ஏகப்பட்ட முருகன் கோயில் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் வர்றாரு அப்படின்னா, இதை வச்சு இங்க ஏதாவது ஒரு கலவரம் நடத்த வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற நோக்கத்துல தான் அவங்க வர்றாங்க. அப்ப அந்த கலவர நோக்கத்துல வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, இதனால நம்ம அங்க எல்லாரும் மதுரையில ஒற்றுமையா இருக்கிறோம், அப்ப அந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில இவங்க செயல்பட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு எப்படி நம்ம முதலமைச்சர் நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதனே நேற்று முன்தினம் வந்து நீதிமன்றத்துல சொல்லிருக்கிறாரு. இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்க அவர் கையில எடுத்திருக்கிறாரு. மேற்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல போய் இவங்க முறையிட்டு இவருடைய அவமதிப்பு வழக்குக்கு ஒரு இடைக்கால ஸ்டே வாங்கியிருக்காங்க. நான் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்றா, நீதிபதி ஜே.ஆர். நீதிபதி சொல்றது நம்ம கருத்து சொல்ல முடியாது. நீங்க அந்த அடுத்த அர்ஜுன் சம்பத் சமூக போராளின்னு சொன்னாருன்னு சொல்றீங்க பாருங்களேன், அது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். எந்த சமூகத்துக்காக அவர் போராடினாரு, அப்படி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட உரிமைகள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அர்ஜுன் சம்பத்தை ஒரு ஆளாவே ஒரு உதிரி கட்சியானாலும் பாரதிய ஜனதா கட்சி மதிக்குதா? இல்ல எங்கேயாவது அப்படி அவ்வளவு இதா இருக்கிறவங்க அவருக்கு வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டாவது கொடுக்குறாங்களா? அவரெல்லாம் இந்த மாதிரி எங்கேயாவது கலவரம் பண்றதுக்கு பயன்படுத்துற, அது என்ன சொல்ல, வெப்பன் சப்ளையர் மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. பாஜகவே மதிக்காத அர்ஜுன் சம்பத்தை எடப்பாடி பழனிசாமி ஏன் தோல்ல தாங்குறாருன்னு தெரியல. இல்ல அதைத்தான் கேட்கிறேன், எந்த சமூகத்துக்கு அப்படி போராடி இருக்காரு? ஏதாவது ஒரு சமூகம் அவர் சார்ந்த சமூகத்துக்காக அந்த கல்விக்காகவோ அல்லது வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காகவோ போராடி இருப்பாரு. அவரெல்லாம் போராடினது கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க யாராவது அண்டி பிழைக்கலான்ற ஒரு இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இல்ல இது எப்படி ஒரு முழு தன்மையே அதிமுகவுக்கு வந்து மாறிடுச்சா? ஏன்னா கடந்த காலத்தில் இருந்த அதிமுக அப்படின்றது வந்து இப்போ அவங்க ஜெயலலிதா அவங்களே வந்து சொல்லிருக்கிறாங்க, முன்னாள் முதல்வர், நான் இனி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க கட்சி இன்றைக்கு சந்திக்கின்ற அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாருக்குமே தெரியாது, பாஜகவினுடைய தலையீடு. ஆனால் அதற்கு பிறகும் வந்து அதே பாதையில் அவங்க பயணிக்கிறதுக்கான அதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
இல்ல அதே அதுல அம்மையார் ஏன்னா அவங்க இன்னமும் தங்களை வந்து திராவிட இயக்கம், நாங்க ஒரு திராவிட கட்சி அப்படின்னு கிளைம் பண்றாங்க இல்லையா? இல்ல அதாவது திராவிட கட்சின்னு கிளைம் பண்ணக்கூடிய எந்த ஒரு கருத்தியலும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இன்னைக்கு கிடையாது. அந்த அம்மையார் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாலுமே தனக்கான ஒரு நிலைப்பாட்டில் எப்பயுமே இருப்பாங்க. அதுல வந்து மோடியா லேடியான்னு கேட்டதா இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த பாஜக தலைவர்கள், அவர் எல்கே அத்வானி அந்த காலத்துல இருந்தாருன்னா அவர் கருத்து சொல்லும் போது ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்கே அத்வானிக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அப்படி தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா இல்ல அவருக்கு செலக்டிவ் அம்னீசியா இருக்கான்னு கேட்டாங்க. யாரு? எல்கே அத்வானி எவ்வளவு பெரிய லீடரா பாஜக அப்ப இருந்தாரு. அவர் அந்த அம்மையார் அப்படி கேட்டாங்க, செலக்டிவ் அம்னீசியா இருக்கா அவருக்கு அப்படின்னு. மோடியா லேடியான்னு கேட்கிற அளவுக்கு அந்த அம்மையார்கிட்ட கட்ஸ் இருந்துச்சு. அந்த அம்மையார் உயிரோடு இருக்கும்போது வரைக்குமே இங்க உதயமின் திட்டம் கொண்டு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மையார் வந்து இதை எதிர்த்தாங்க. இதே நத்த விஸ்வநாதன் வந்து அறிக்கை விட்டாரு, உதயமின் திட்டம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, மின்சார கட்டணம்லாம் உயர்றதுக்குரியான வாய்ப்புன்னு சொன்னார். டிஎன்பிசியில வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியரை வந்து எழுத விடுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மோசமா இருந்தார். அப்ப அந்த அம்மையார் இருக்கும்போது ஒரு விஷயத்துல நிலைப்பாடு, ஏன்னா இப்ப தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த விஷயத்துல நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற நிலைப்பாடே ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இருந்தது. ஏன்னு கேட்டா அவங்க வந்து அவங்களுடைய செல்வாக்குல ஆட்சிக்கு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா சசிகலா காலில் விழுந்து, டிடிவி தினகரன் காலில் விழுந்து, இன்னைக்கு மோடி காலில் விழுந்து, அமித்ஷா காலில் விழுந்து தான் முதலமைச்சராகவும் நீடிச்சாரு. இன்னைக்கு அதிமுக கட்சி தலைவராகவும் இருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நான் இதை கேட்கல, நான் நீங்க கூப்பிட்டா 5 தடவை டெல்லிக்கு 4 தடவை இங்க கார்லையும் 7 தடவை ஃபிளைட்லையும் வரமாட்டேன்னு சொன்னார்னா நாளைக்கு வந்து வேலுமணியை தலைவரா உட்கார வச்சிருவோம் பாத்துக்க அப்படின்ற அளவுக்கு மிரட்டல் இருக்கும். அப்ப எடப்பாடி அந்த மாதிரி மிரட்டல் கண்டிப்பா இருக்கும். அங்க இல்லைன்னா அந்த சத்யா பழைய கமலஹாசன் படத்துல இருக்கும், சத்யா இல்லைன்னா இந்தியால 100 சத்யா இருக்கான்றது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் இருக்காரு, கோயம்புத்தூர்ல வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு, திண்டுக்கல் சீனிவாசனை கூப்பிட்டா கூட நாளைக்கு அதிமுக தலைமையா இருப்பேன்னு சொல்லுவாரு. அப்படி மோடிக்கு இப்படி ஏதாவது நடந்துடக்கூடாதுன்ற காரணம் தன்னுடைய தலைமையை தக்க வைக்கிறதுக்காக தான் இருக்காரு தவிர தமிழ்நாட்டின் உரிமைக்காகவோ திராவிட கருத்தியலுக்காகவோ எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலையும் குரல் கொடுத்து கிடையாது. இப்போ இந்த போன தேர்தலை விட இந்த தேர்தலில் பாஜகவின் வந்து வெளிப்படையா நீங்க குறிப்பிட்டது போலவே இது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ தலைமையிலான ஆட்சி தான் அப்படின்றதான் எல்லாருமே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையில அவர் கலந்துகிட்ட கூட்டத்திலையும் மோடி அதை தான் சொல்றாரு. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இனி அடுத்த தேர்தல், இப்ப இந்த தேர்தலுக்கு அடுத்து வந்து திமுக வெர்சஸ் ஒரு இந்துத்துவா அப்படின்ற பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்க போகுதா? அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னவாகும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதிமுக எதிர்காலம் வந்து ரொம்ப கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா அதாவது அதுக்கு காரணம் அதிமுக தான். இன்னைக்கு வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை அந்த மாதிரி அவர் போல்டா தெரிவிச்சு அவருடைய உரிமை சார்ந்தால் அந்த கட்சியை காப்பாத்த தமிழ்நாட்டோட உரிமையை விட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு அவருடைய கட்சியை விட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு பாஜக போகும் அப்படின்னா நாளைக்கு இந்த தேர்தல் முடிஞ்சு தோல்வி அடைஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி மேல அதிமுக இருக்க நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை இழந்து போவாங்க. அப்பன்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நான் இப்ப சொன்ன வேலுமணி மாதிரியான ஆட்களோ விஜயபாஸ்கர் மாதிரியான ஆட்களையோ நீங்க பாஜகவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் பாஜகவுக்கு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்ப இந்த அதிமுகங்கிற இந்த கட்சியை, அண்ணா பேர்ல இருக்க இந்த கட்சியை, எம்ஜிஆரோட கட்சி, ஜெயலலிதா அம்மையாரோட கட்சின்னு சொல்ற இந்த கட்சியவே விட்டுட்டு போகக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு கொடுத்து அவர் வீட்டுல இருக்கக்கூடிய சூழல் தான் நடக்கும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்த அறிக்கையில சொல்றாரு 2011 இதே போலதான் வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய தந்தையாரும் டெல்லிக்கு போய் காத்திருந்தார்கள் 6 மணி நேரம். அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் என்னைக்குமே அதாவது கூட்டணி பேசுறப்பையும் சரி அவங்க இங்க வந்து அறிவாலயத்துக்கு வந்து தான் பேசுவாங்க. நாங்க இங்க இருந்து போய் முத்தமிழறிஞர் கலைஞரோ இல்ல எங்களுடைய கழகத் தலைவர் அவர்களோ யாரும் டெல்லிக்கு போய் கூட்டணி பேசின வரலாறு இது வரைக்கும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நம்ம என்ன கேட்கிறோம்னா குறைந்தபட்சம் நம்ம ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அமித்ஷா வந்து பேசினாரா, நரேந்திர மோடி வந்து பேசினாரான்னு நாங்க கேட்கல. அதிமுக தலைமை அலுவலகம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல இங்க சென்னையில, அந்த தலைமை அலுவலகத்துக்கு வந்து அமித்ஷாவோ இல்ல நரேந்திர மோடி நாங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வர்றோம் அப்படின்னு வந்தாங்களா? அது கிடையாதுல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமியை விட இன்னும் அதாவது நம்ம என்ன சொல்லக்கூடிய புதுச்சேரியில இருக்கக்கூடிய அங்க என்ன சொல்ல 30 எம்எல்ஏக்கள் அப்படின்ற அடிப்படையில இருக்க அவர் நம்ம என்ஆர் காங்கிரஸ் உடைய தலைவர் ரங்கசாமி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போகாம இங்கதான் வச்சு கூட்டணி முடிவு பண்ணி எல்லாமே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப ரங்கசாமிக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாம இருக்குங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. ஒரு தலைவர்னா என்ன, அந்த தலைவனை தேடிதான் அந்த கூட்டணியில இருக்க அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் வந்து வரணும். இப்ப எங்க தலைவர் அப்படிதான் அறிவாலயத்துலதான் வந்து எல்லாரும் வந்து பேசி கூட்டணி வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி இங்க இருந்து கூப்பிட்ட நேரம் எல்லாம் போயிட்டே இருக்கிறாருன்னா அப்ப அது அவர் எப்படி தலைவரா இருக்க முடியும்? அதனால அவர் வந்து இதுல தலைவரும் கிடையாது. அவர் இந்த
தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கிறார். தான் கட்சிக்கு தலைமை வைக்கக்கூடிய தகுதியோ எதுவுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லைங்கிறதா மீண்டும் மீண்டும் நிரூபணம் ஆயிட்டே இருக்கு. இப்ப நீங்க மதுரையில இருந்து வர்றீங்க. இப்ப அண்மையில முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் இப்ப பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரு. அவரும் சரி, திருமதி சசிகலா அம்மையார் அவங்களும் சரி ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தென் மாவட்டத்திலிருந்து ஒரு தலைவர் உருவாகி விடக்கூடாது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் போற பிரச்சாரங்கள்ல இதை தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு நிலைமை இருக்குதா? இல்ல, கட்சி கடந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்ல, இது எப்படின்னா தென் மாவட்டத்துல அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்ற மாதிரியான இருந்தது. கடந்த காலத்துல அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. நீங்க அது வந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமே அந்த சூழல் மாறிடுச்சு. அதுல இன்னும் 2021 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லா பக்கமே வெற்றி பெற்றாங்க, அந்த கருத்து ஒண்ணு இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னாவே 2021 தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 58 தொகுதி மொத்தம், திண்டுக்கலையும் இன்க்ளூட் பண்ணோம்னா மதுரையில இருந்து சிவகங்கை, தேனி, ராம்நாடு, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டா 58 தொகுதியில திமுக வந்து 40க்கும் அதிகமான தொகுதி வந்து வெற்றி பெற்றிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க யாருமே அதிமுக செல்வாக்கான நிலையிலையோ அல்லது வேற எந்த கட்சியிலுமே அப்படி ஒரு சூழல் கிடையாது. அப்ப திமுகவுக்கு தான் தென் மாவட்டமா இருந்தாலும் சரி, டெல்டா மாவட்டமா இருந்தாலும் சரி, வட மாவட்டமா இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்கு. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2026 அந்த சூழலும் நிச்சயமா மாறும். வட மாவட்டங்களா இருந்தாலும், மேற்கு மாவட்டங்களா இருந்தாலும், டெல்டாவா இருந்தாலும், தென் மாவட்டமா இருந்தாலும் தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் இருக்கும். ஆனா டிடிவியை வந்து இணைச்சிட்டோம், அதனால வந்து எங்களுக்கு தான் வந்து சாதகமா இருக்கு அப்படின்னு தானே அதிமுக. இல்ல, அப்படி தென் மாவட்டத்துல டிடிவி ஒரு தலைவரா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு சொன்னா டிடிவி தினகரன் 2021 ஜெயிச்சிருக்கணும்ல. டிடிவி தினகரன் கோயில்பட்டியில போட்டிட்டு தோத்தானே போனாரு. அதாவது அவர் கட்சியில ஓட்டு வாங்கினாங்க இல்லையான்றதை விட்டுருங்க, டிடிவி தினகரனே தன்னே ஒரு லீடர்னு நினைச்சுக்கிறாருல்ல. அப்ப அவர்னால அங்க வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கணும்ல. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா தோத்தானே போனாரு. இப்போ இவங்களுக்கு யாருக்குமே மக்கள் செல்வாக்குன்றதே கிடையாது. டிடிவி தினகரன் கிடையாது, ஜி.கே. வாசன் ஏதாவது சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாரா? கிடையாது. அன்புமணி போட்டிட்டு தோத்தான் போயிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் ராஜ்யசபாவுக்கு போகணுன்ற ஒரு சூழல்ல தான் இருக்கு. மீத இருக்கிற அவங்கள யாரா இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி யாருமே மக்கள் செல்வாக்கு இல்லாதவங்களா வச்சிருக்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி 10 தடவை டெல்லிக்கு போக வேண்டியதா இருக்கு. இறுதிக்கு இல்லையா அப்ப 200 தொகுதி கண்டிப்பா வந்து ஜெயிப்போம் அப்படின்றது வந்து ஒரு ஓவர் கான்பிடன்ஸா? இல்ல, ஓவர் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சாதனைகள், திட்டங்கள், எங்க தலைவர் என்னென்ன செயல்படுத்தி இருக்காரோ அந்த திட்டங்கள் மேல அதனால மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்கிறத கண்கூட நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அதாவது மகளிர் உரிமை தொகையாகட்டும், விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், மக்களை தேடி மருத்துவம்னு, வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒவ்வொரு திட்டங்களும் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக அரசோட திட்டங்களால பயனடையாத குடும்பங்கள் அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. சமீபத்தில் 2 நாளுக்கு முந்தானேத்தான் நினைக்கிறேன் ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அதாவது எங்க அப்பா எம்ஜிஆருக்கு டிரைவராக இருந்தாரு, அம்மையார் ஜெயலலிதாக்கு வந்து டிரைவராக இருந்தாரு, நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் பேரை சொல்லி அவர் தான் ஆட்சி சிறப்பாக நடத்துறாரு, பெண்களுக்குலாம் வந்து நல்ல திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒருத்தர் பேசுறாரு. யாரு? போயஸ் தோட்டத்துல இருந்து தான் நான் ஸ்கூலுக்கே போனேன்னு சொன்ன ஒரு நபர் அப்படி சொல்றாருன்னா இதை விட நமக்கான ஒரு சான்றது வந்து வேற எதுவுமே தேவையில்லை. 200க்கும் அதிகமான தொகுதியில நிச்சயமா வெற்றி பெறுவோம். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.